என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற தொடர்ச்சியான பல பிரச்சனைகள் நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? பலதரப்பட்ட பாடுகள் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறீர்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் நான் எப்பொழுதுமே நடந்து போய் கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நமக்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாடுகள் எத்தனை காலத்திற்கு? கொஞ்ச காலம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, தற்போது நீ கடந்து போகிற இந்த பாடுகளின் பாதை உன் வாழ்க்கையில் நிரந்தரம் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? இந்த பாடுகள் மத்தியிலே கர்த்தர் உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற ரகசியத்தை மறந்து போய்விடாதே. அது மாத்திரமல்ல, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் பாருங்கள். இந்த பாடுகளின் பாதையை நீங்கள் கடந்து வந்தவுடன் கர்த்தர் உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அல்லது நீங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்தாரோ அதை நீங்கள் கற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அந்த பாடுகள் அந்த இடத்தில் நிறைவடைவதை நீங்கள் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து மற்றும் வேறு விதமான ஒரு பாதையின் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ஆக மொத்தத்தில் பாடுகள் என்பது கொஞ்ச காலம்தான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு தர இருக்கிற மகிமையோ நித்தியமாய் இருக்க போகிற மகிமை என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுபடும் பொழுது, நிந்திக்கப்படும் பொழுது, தூஷிக்கப்படும் பொழுது அகமகிழ்ந்து கலிகூறுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஏனென்றால் பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கொஞ்ச காலம்தான் உங்கள் பாடுகள், அவைகள் சீக்கிரத்தில் முற்று பெறும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவரை நோக்கி ஊக்கமாய் பார்க்க ஆரம்பியுங்கள். அவருடைய வசனத்தில் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். தளர்ந்து போய் விடாதிருங்கள், மனம் சோர்ந்து போய் விடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். நிச்சயமாய் நீதி செய்து மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.